எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த அருமையான நல்ல நாளிலும் கூட நாங்கள் உம்முடைய வேதத்தை தியானிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது எதுவோ அதை எங்களுக்கு கற்றுத்தார். கற்றுக்கொள்ள உணர்வுதாரும், வாழ கிருபைதார். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமான் என்கிற தலைப்பின் கீழே நாம் கடந்த 51 வாரங்களாக தியானித்து வருகிறோம். இன்றைக்கு 52வது வாரமாக தியானிக்க போகிறோம். இந்த உலகத்தில் நீதிமான் என்று சொல்வதற்கு ஒருவரும் இல்லை. வேதம் சொல்லுகிறது, ரோமர்கள் நிருபம் 3வது அதிகாரம் 10வது வசனம், அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. இந்த உலகத்தில் நீதிமான் என்று சொல்வதற்கு ஒருத்தர் கூட இல்லை. ஏனென்றால் வேதம் சொல்வது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனார்கள். எல்லாருமே பாவம் செஞ்சிட்டாங்க. அப்படி இருக்க நீதிமான்னு சொல்றதுக்கு ஒருத்தரும் இல்லை. ஆகவே பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தின் மக்களை ரட்சிக்கும்படிக்கு, நீதிமான்களாய் மாற்றும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அவரோ மகிமை துறந்து, பிதாவுக்கு சமமாய் இருப்பதை துறந்து, அதோடு மாத்திரமல்ல பரலோகத்தை துறந்து மனுக்குலத்துக்கு வந்தார். நமக்காக அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, இரத்தம் சிந்தி, மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். அப்படி இருக்க வேதம் சொல்வது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி. அப்படியானால் ஒரு மனிதன் எப்போ நீதிமான் ஆகிறான் என்று வேதம் சொல்கிறது. ரோமர்கள் நிருபம் 5வது அதிகாரம் 9வது வசனம், இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, வேதம் சொல்கிறது பாருங்க, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று இருக்குது. அதோடு வேதம் முடியவில்லை. தீத்துவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம், தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு, வேதம் சொல்லுகிறது, இப்போ அவர் தமது கிருபையினால் தான் நம்மை நீதிமானாக்கினார், நம்முடைய கிரியையினால் அல்ல. எப்படின்னு பாருங்க, 5வது வசனம், நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல். அப்படின்னா ஏழைகளுக்கு செஞ்சோம், இல்லை ஆலயம் கட்டினோம், இல்லை ஊழியத்துக்கு கொடுத்தோம், அதனால நம்மளை ரட்சிக்கலை. நம்முடைய நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்காமல் தமது இரக்கத்தின்படியே என்ன பண்ணாராம், மறு ஜென்மம் முழுக்கினார். இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் பாவம் மன்னிப்பு கண்டு ஞானஸ்நானம் பெறணும், மறுஜென்மம் முழுக்கு பெறணும், அடுத்தது பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளணும். இந்த அனுபவம் வரும்போது அவர் அப்படிப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் அர்த்தம். அப்படிப்பட்டவளை தான் சொல்றாரு, தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். அப்போ தேவன் நம்முடைய கிரியையினால் இல்லை, அவருடைய கிருபையினாலே நம்மை ரட்சித்து நீதிமான்களாக்கி விட்டார். இந்த நீதிமான்களை குறித்து தான் நாம் கடந்த 51 வாரமாக தியானித்து வருகிறோம். கடந்த வாரத்தில் எபிரேயர் நிருபம் 12வது அதிகாரம் 22 முதல் 24 வரைக்கும் தியானிச்சோம். நீங்களோ சீயோன் மலையிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1000-10,000 தேவதூதரிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானுடைய சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமானுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். வேதம் சொல்லுது, பூர்ணர் ஆக்கப்பட்ட நீதிமான்களின் ஆவிகளிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். பூர்ணர் ஆகும்படி அழைக்கப்பட்ட நீதிமான்கள், பூர்ணர் ஆக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளுக்கு. நாம பூர்ணர் ஆக்கப்பட்டு நீதிமான்கள் ஆகிவிட்டோம்ல, பூர்ணர் ஆக்கப்பட்ட நீதிமான்களிடத்தில் வந்து சேர்ந்திருக்கோம். ஏன்? நானும் நீங்களும் பூர்ணர் ஆக்கப்பட நாம் பூர்ணம் ஆகும்படிக்கு பூர்ணம் ஆக்கப்பட்ட அந்த நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திலே போய் சேர்ந்திருக்கிறோம். ஓகே, இப்போ எப்படி ஒரு நீதிமான் பூர்ணமாகலாம்
என்று சொல்லி வேதத்தில் தியானிச்சோம். வேதம் சொல்லுது கொலோசியர் 4வது அதிகாரம் 12வது வசனம். எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களைச் சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலைநிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். நீங்கள் பூரண நிச்சயம் உள்ளவர்களாக வேண்டும் என்று ஜெபிக்கிறான் சொல்லியிருக்கோம். எந்த விஷயத்துல? நீங்கள் தேவனுக்கு சித்தமானவர்கள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூர்ண நிச்சயம் உள்ளவர்களாக இருக்கணும். அப்போ நானும் நீங்களோ தேவனுக்கு சித்தமானவர்கள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாய் பூர்ண நிச்சயத்தோடு கூட காணப்படும். அந்த பூர்ணராக்கப்பட்டவங்க அந்த பூர்ண நிச்சயம் உள்ளவங்களா தான் இருந்திருக்காங்க. அப்படியானால் நீங்களும் நானும் பூர்ண நிச்சயம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணுமா? தேவனுக்கு சித்தமானவர்கள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூர்ண நிச்சயம் உள்ளவர்கள். அப்போ தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் என்று இருக்குதே, தேவனுக்கு சித்தமானது என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் சித்தமுள்ளவராயிருக்கார். அப்போ நீங்களும் நானும் ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்படணும் விசுவாசம் உள்ளவராகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ஓகே, ரைட். அப்புறம் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். அப்படின்னா என்ன? சத்தியமாகிய வசனத்தை ஒரு மனுஷன் அறியணும்னா பரிசுத்தாய் பெற்றாதான் அறிய முடியும். ஏன்னா ஆவியானவரால் தான் அது எழுதப்பட்டது. ஆகையினால பரிசுத்தாய் பெறணும். அப்போ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானத்து பரிசுத்தாய் பெற்றவங்க தான் தேவ சித்தத்தை நிறைவேற்றுறாங்க அப்படின்றாங்க. ஆனால் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும் இருக்குது. அப்படின்னா நாம ரட்சிக்கப்பட்டா போதாது, அடுத்தவங்களும் ரட்சிப்புகளை நடத்தணும்னு சொல்லி நாம சுவிசேஷம் சொல்லி அவங்களையும் ரட்சிப்புகளை நடத்தணும். அதுதான் எல்லாரும் ரட்சிக்கப்படணுங்கிறது தேவ சித்தன்னு சொல்லி இதை முதலாவது பார்த்தோம். கடந்த வாரத்தில் என்ன பார்த்தோம்? வேதத்திலிருந்து, அதாவது நன்மை செய்து புத்தீன மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தேவ சித்தம் அப்படின்னு சொல்லி கடந்த வாரத்தில் தியானித்தோம். எப்படி? இப்போ புத்தீனமான மனுஷன் நமக்கு விரோதமாக ஏதோ தப்புன்ட்டான். ஏன் தப்புன்னா அவனை புத்தீனவன். புத்தீனன்னு ஆங்கிலத்தில் ஃபூல்னு இருக்குது, முட்டாள்னு அர்த்தம். முட்டாள்னு அர்த்தம். அப்படின்னா உங்களுக்கோ எனக்கோ தீமை செய்கிறான், ஏதோ தீமை செய்கிறான். அப்படின்னா எதனால செய்கிறான்? ஒரு முட்டாள்தனத்தினால தீமை செய்கிறான். அவனுக்கு ஏதோ புத்தி ஒன்று குறைஞ்சி போச்சு, அதில் முட்டாள்தனத்தில் தீமை செஞ்சிட்டான். இப்போ அந்த முட்டாள்தனத்தில் தீமை செய்த அவனுக்கு நாம் என்ன செஞ்சால் தேவ சித்தமா? தீமையை நன்மையினாலே ஜெயிச்சிட்டோம்னா தேவ சித்தம் செய்யறான். வேதம் அப்படிதான் சொல்லுது. எப்படி? நன்மை செய்து புத்தீன மனுஷனுடைய அறியாமையை, அவன் ஏன் புத்தீனமானது செஞ்சான்? அறியாமைனால. ஸோ அறியாமைனால செஞ்சான். அப்போ அறியாமைனாலே செஞ்ச அவனுக்கு நீங்களும் நானும் என்ன செய்யணுமா? நன்மை செய்து அவனுடைய அறியாமையை அடக்கணுமா? அப்படி அடக்குவது தேவ சித்தம் என்று சொல்லி பார்த்தோம். உதாரணமாக யோசேப்பை அவனுடைய சொந்த சகோதரர்கள் அவனுக்கு தீமை செய்தார்கள். ஆனால் அவன் தகப்பன் மரித்த பிறகு அவங்க என்ன சொல்றாங்க? ஐயோ, இதுவரைக்கும் அப்பா இருந்தாரு, நம்மளை தம்பி காப்பாத்திட்டான், இனிமேல் நம்மளை என்ன செய்ய போறானோ தெரியலன்னு சொல்லி வேதனைப்படும் போது அவன் சொல்றான், பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை காப்பாத்துறதுக்கு தான் என்ன கொண்டிருக்கிறாரு. நான் ஒரு நாளும் நீங்க செய்த காரியத்தை ஒன்று நினைக்க மாட்டேன், உங்களை நான் கடைசி வரைக்கும் காப்பாத்தேன். இப்போ நன்மை செய்யறான். அவன் தீமை செஞ்சாங்க, அவனுக்கு அவன் ஒரு தீமை செஞ்சாங்க. ஆனால் அது ஏன் செஞ்சாங்க? அறியாமல் செஞ்சாங்க. அதனால இவன் புத்தி உள்ளவன் பார்த்தான், நம்ம அவனுடைய அறியாமை அடைக்குவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான்? மன்னிச்சு அவங்களுக்கு செய்ய வேண்டியது செஞ்சான். அப்சலோம் தாவீதினுடைய ராஜ்யபாரத்தை பிடித்த போது அவன் தாவீதும் அவனுடைய சேவகர்களும் ஜனங்களும் போயிட்டு இருக்காங்க. சீமையை தூற்றும் போது அபிசாய் சொல்றான், அந்த செத்த நாயை கொன்னுட்டுமான்னு. ஒன்றும் செய்யாதப்பா, ஒன்றும் செய்யாது, தேவன் அனுமதிச்சிருக்கா, விட்டுரு அப்படின்றான். இப்போ அவன் ராஜாவா திரும்பி வரும்போது, திரும்பி வரும்போது நேரம் வந்து மண்டிட்டு சொல்றான், ஐயா நான் அன்னைக்கு செஞ்சதை மன்னிச்சுங்க ஐயா அப்படின்றான். பரவாயில்ல போ. அவன் நினைச்சிருந்த அன்னைக்கும் வெட்டி இருக்கலாம், அல்லவென்றால் இப்போ ராஜாவாக அழைக்கப்பட்டு வர்றானே இப்போ வெட்டி இருக்கலாம். நான் செய்யல, நல்லது செய்கிறேன்,
நல்லா இருந்து போ அப்படின்னு சொல்றான். ஸோ அவன் தீமை செஞ்சா கூட நல்லது செய்கிறவங்களா இருக்கிறாங்க. அப்படித்தான் நீங்களும் நானும் இருக்கணுமா? ஏன்னா அதுதான் தேவ சித்தம், அதுதான் தேவ சித்தம். இயேசுவுக்கு விரோதமாக எல்லாரும் பல காரியங்களை செஞ்சாங்க, எல்லாத்தையும் செஞ்சாங்க. ஆனாலும் சிலுவையில் இருந்தபோது பிதாவே இவளுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாது இருக்கிறாருன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஸ்தேவான் அவனை கல்லெறிஞ்சு கொள்றாங்க. அப்போ அவன் சொல்றான், தேவனே இவர்கள் மேல் குற்றத்தை சுமத்தாதிரும், இவளை மன்னி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்றான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு என்ன தேவனுடைய மனுஷன் இருக்கத்தான் செய்கிறாங்க. அவங்க ஏன் அப்படி செஞ்சாங்க, கல்லெறிஞ்சாங்க? அறியாமைனால புத்தி இல்லாதவங்க அறியாமையில செஞ்சாங்க. நானும் அப்படிதான் செய்வேன்னு சொன்னா அப்படின்னா நமக்கு அவங்களுக்கு வித்தியாசமே இருக்காது. ஆகவே பிதாவே இவளுக்கு மன்னியும், அறியாமையில செய்கிறாங்கன்னு விட்டுட்டார். அருமையானே, இதைத்தான் கடந்த வாரத்தில் பார்த்தோம். இந்த வாரத்தில் தேவ சித்தம் என்ன? 1 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 5வது அதிகாரம் 18வது வசனம். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. என்ன சொல்லு பாருங்க, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அப்போ நம்மை குறித்து தேவ சித்தம் என்னவா? எல்லா காரியத்திலும் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கணுமா? நல்லது நடந்தாலும் சரி, தீமையானது நமக்கு நடந்தாலும் சரி. ஏன்னா அவர் அறியாம நமக்கு ஒண்ணுமே நடக்காது. அவர் அறியாம ஒண்ணு நடக்காது, அவர் அனுமதிக்காமலும் ஒண்ணு நடக்காது. அப்போ நமக்கு நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு தான். ஏன் ஆண்டவர் இப்படி செஞ்சிட்டாரு, ஏன் இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு ஒரு நாள் முறுமுறுக்க கூடாது. அதை குறித்து நான் பின்னால சொல்றேன். ஆனால் நீங்களும் நானும் என்ன நடந்தாலும் சரி, என்ன வேதனையான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, சரீரத்தில் தொல்லையாக இருந்தாலும் சரி, பண கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வேலையில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் சொல்லணும். ஏன்னா எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், இதுவே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கு. இப்போ யாராவது நமக்கு நல்லது செஞ்சா தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லுவோம். தீமை செஞ்சவனுக்கு தேங்க்யூ சொல்லுவோம்? சொல்ல மாட்டோமே. ஆண்டோட வசனம் சொல்லுது, எல்லாவற்றிலும் நீங்கள் ஸ்தோத்திரம் செய்யுங்க, அதுதான் தேவ சித்தம்ன்றார். எப்படின்னா பாருங்க, இப்போ ஏன் ஸ்தோத்திரம் செலுத்தணும், ஏன் ஸ்தோத்திரம் செய்யணும் அப்படிங்கிறத குறித்து பார்ப்போம். சங்கீதம் 50:23. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். என்ன சொல்லுது பாருங்க, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா தேவன் மகிமைப்பட வேண்டும் என்றால் நீங்களும் நானும் தேவனுக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தணும். அது எப்போ செலுத்தணுமா? எல்லாவற்றிலும் செலுத்தணும். அப்படின்னா கஷ்டமா இருந்தாலும் ஆசீர்வாதமா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தும் போது தேவன் மகிமைப்படுகிறார். இப்போ உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில தேவன் மகிமைப்பட வேண்டும் என்று தேவன் எண்ணுகிறார். எல்லா சூழ்நிலையும் தேவன் மகிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று எண்ணுகிறார். ஆனாலும் கஷ்டங்கள் வரும்போது யாருங்க ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க? யாருக்கும் ஸ்தோத்திரம் வராது. ஆனால் அந்த நேரத்தில் மனசை சோர்ந்து போய் வேணாம் முறுமுறுப்பாங்க, இல்லை வேற ஏதாவது சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த நேரத்தையும் ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. ஏன் ஸ்தோத்திரம் செலுத்தணும்? அப்படி செலுத்தும் போது தேவன் மகிமைப்படுகிறார், தேவன் மகிமைப்படுகிறார். இன்றைக்கு நானோ நீங்களோ எல்லா சூழ்நிலையும் தேவனை ஸ்தோத்தரிக்கும் போது தேவன் மகிமைப்படுகிறாருங்கிற எண்ணமே நமக்கு விளையாடுது. என்னமோ நமக்கு நல்லது செஞ்சார், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தீமை செஞ்சுட்டார், இருக்கட்டும், எல்லாத்துக்கும் செய்யணும், ஏதோ பண்ணிட்டீங்க, ரைட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இல்லைங்க, இல்லைங்க, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யணுமா? அப்படி செய்யும் போது தேவன் மகிமைப்படுகிறார், தேவன் மகிமைப்படுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 7ஆம் வசனம். நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். இப்போ ஒரு நாள் சொல்லுவாரு ஆண்டவர், நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்தேன். இப்ப தேவனுடைய மகிமைக்கென்று நம்மை சிருஷ்டித்தார். இப்ப தேவன் மகிமைப்படுகிறது எப்படி? அப்படி படைத்த என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன்றார். ஒரு நாள் கொண்டு வர சொல்றார். ஓகே, இப்போ அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்றுதான் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அப்படி சிருஷ்டிக்கப்பட்ட நானும் நீங்களும் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி,
அது நன்மையோ தீமையோ வியாதியோ சுகமோ நஷ்டமோ கஷ்டமோ சுகமோ ஆரோக்கியம் எதுவாக இருந்தாலும் சரி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஏன் மகிமைக்கு நான் படைச்சேன், சிருஷ்டித்தேன், உருவாக்குறேன். தேவனுடைய மகிமைக்கென்று சிருஷ்டிக்கப்பட்ட நீங்களும் நானும் தேவனை எப்படி மகிமைப்படுத்துறது? ஸ்தோத்திரத்தின் மூலம் மகிமைப்படுத்தலாம். என் ஜனம் என்னை மகிமைப்படுத்தணும், என்னுடைய நாம மகிமைக்குன்னு தான் அவங்கள சிருஷ்டித்தேன். அப்படி ஆனால் ஸ்தோத்திரத்தின் மூலம் தேவனை மகிமைப்படுத்தலாம். வேதம் சொல்லுது, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 31வது வசனம். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். சரி, இப்போ ஸ்தோத்திர பலியிடுறவங்க கர்த்தரை மகிமைப்படுத்துறான். என் நாம மகிமைக்கென்று சிருஷ்டித்த அவங்கள கொண்டு வந்தார். இப்போ அவருடைய நாமத்தை எந்த இதுலலாம் மகிமைப்படுத்தலாமா? சாப்பிட்டாலும் சரி, குடித்தாலும் சரி, எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். அப்படின்னா தேவன் என்னாலே மகிமைப்படணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுகிறார். செகண்ட் பாயிண்ட், புசிச்சாலும் குடிச்சாலும் என்ன செஞ்சாலும் கர்த்தர் மகிமைப்படணுங்க. நம்ம சாப்பிடும்போது ஜெபம் பண்ணுவோம், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். என்ன சொல்லி ஜெபம் பண்றோம்? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பத்துக்காக ஸ்தோத்திரம். அவ்வளவுதான், இவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன்னா, தேவனுடைய நாம மகிமைக்கென்று அதை சாப்பிடணுமா? புசிச்சாலும் உடுத்தாலும் என்ன செஞ்சாலும் சரி, என்ன செஞ்சாலும் என் ஆண்டவர் சொல்றாரு, என் நாம மகிமைக்கென்று நான் படைத்த என் ஜனத்தை கொண்டு வா. அப்போ அவருடைய ஜனம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். 1 ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்தணும், 2 புசிச்சாலும் குடிச்சாலும் என்ன செஞ்சாலும் தேவனுக்கு மகிமைப்படுத்தணும். நான் இப்படி சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சாப்பிடும் போது நீங்க என்ன பண்றீங்க? ஜெபம் பண்றீங்க. ஓகே. டீ குடிக்கும்போது, தண்ணி குடிக்கும்போது, போங்க, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா காலம் முழுசும் தோத்திரம் தான் போட்டுட்டு, காலம் முழுசும் தோத்திரம் போட்டுட்டு தான் தர்றாரு. இதெல்லாம் நம்ம செய்யறது இல்லை. ஆண்டவருடைய வசனம் புசித்தால் குடித்தாலும் இருக்கு. அப்போ புசிக்கும் போது, ஆண்டவரே இந்த ஆகாரத்தை தந்தீங்க, இதை சாப்பிட்டு உங்க நாம மகிமைக்காக வாழணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சாப்பிட்டீங்கன்னா யூ ஆர் ரைட். நீங்க தண்ணியோ டீயோ ஜூஸோ ஒன்று குடிக்கிறீங்க, யாரோ தர்றாங்க, குடிக்கிறீங்க. இப்போ நம்ம ஜெபம் பண்ணுவோமா? இல்லையே. தண்ணி குடிக்கும்போது ஜெபம் பண்றோம். நான் சொல்றேன், தண்ணி குடிக்கும்போது கூட நீங்களும் நானும் ஸ்தோத்திரம் செய்து அவருக்கு மகிமை உண்டாகும்படி தண்ணி குடிக்கணுமா? ஆண்டவரே உங்க நாம மகிமைக்காக நான் தண்ணி குடிக்கிறேன். நான் சொல்லலப்பா, வேதம் சொல்லுது. குடித்தாலும், ஆனா நம்ம செய்யறது இல்லை. அடுத்து எதை செய்தாலும் வண்டியில் இருக்குது. அப்படியானா எந்த காரியங்களை செஞ்சாலும் ஆண்டவர் மகிமைப்படுவாரா? அப்படிதான் நினைக்கணும். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 20வது வசனம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இங்க என்ன இருக்குது? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவை கிரயம் கொடுத்தா நம்மளை மீட்டார். நீங்களும் நானும் உங்களுடையவர்கள் அல்ல, என்னுடையவர்கள் அல்ல, கிரயத்துக்கு கொண்டு வாங்கிட்டார். இப்போ சரீரம் உங்களுடையதல்ல, என்னுடையதல்ல. இந்த ஆவியும் உங்களுடையதல்ல, என்னுடையதல்ல. ஆகையினாலே உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்போ இந்த சரீரமோ ஆவியோ தேவனுக்குரியது. இந்த சரீரத்தினால தேவன் மகிமைப்படுவாரா? அப்படிதான் பார்க்கணும். தேவன் மகிமைப்படுவாரா? டை அடிக்கிறாங்க, தேவன் மகிமைப்படுவாரா? வச்சுங்க. இல்ல, சரத்தை அழகா வச்சிருக்கணும்னு நினைக்கிறாங்க, தேவன் மகிமைப்படுவாரா? அழகா வச்சுங்க. உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லணும், இந்த ஆவி நீ தேவனுக்கு மகிமையா தான் செய்யறத அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு ஸ்டைலா இருக்கணும்னு எண்ணம் சொல்லுதுன்னு வச்சுங்க, நம்ம தேவனுக்கு மகிமை கொண்டு வரல, நமக்கு மகிமை கொண்டு வருவோம்னு அர்த்தம். கண்ணாடியில பார்த்து ஸ்டைலா இருக்கனா 75-25 மாதிரி இருக்குதா அப்படின்னு சொன்னா நான் எனக்கு மகிமை உண்டாக்குறேன்னு அர்த்தம். எது செஞ்சாரு? சரீரம் கர்த்தருக்குரியதுங்க, கர்த்தருக்குரியது. அதை போய் உங்களுக்குரியது மாதிரி எனக்குரியது மாதிரி நான் வச்சு செஞ்சேன்னா நமக்கு மகிமை உண்டாக்குறேன்னு அர்த்தம். ஓகே, இருக்கட்டும். இப்போ ஸ்தோத்திர பலியிடுகிறவன் மகிமைப்படுத்துறான். ஆண்டவர் என்ன சொன்னார்?
என் மகிமைக்கென்று நான் சிருஷ்டித்து படைத்த என்னுடைய கொண்டு வாய்ப்பேன். அப்போ தேவன் மகிமைக்கென்று படைக்கப்பட்டவன் நானும். அப்போ ஸ்தோத்திர பலியிடுகிறவன் மகிமைப்படுத்துகிறான். அதே நேரத்தில் புசிச்சாலும் குடிச்சாலும் எதை செஞ்சாலும் தேவனை மகிமைப்படுத்தணும். சர்ரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்தணும். ஆனால் என்ன சொல்றாரு? லேவியராகம் 22வது அதிகாரம் 29வது வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாய் அதை செலுத்துவீர்களாக. என்ன சொல்லுது வேதம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமா இதை செலுத்தணுமா, சந்தோஷமா செலுத்தணுமா? இப்போ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிடணும் மகிமைப்படுத்தலான்னு இருக்கு. ஏன் ஸ்தோத்திர பலியிடுறீங்க? மகிமைப்படுறாரு அதனால்தான். இல்லைங்க, சந்தோஷமா ஸ்தோத்திரம் செலுத்தணுமா? என் ஆண்டவர் எனக்கு எது செஞ்சாலும் நல்லதுக்கு தான் சொல்லி ஸ்தோத்திர பலியிடம் எப்படி செலுத்தணுமா? மனப்பூர்வமாய் செலுத்தணுமா? ஆஹா, என் தேவனுக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துறேன்னு மனப்பூர்வமாய் செலுத்தணுமா? சாப்பிடும்போது ஸ்தோத்திரம் போட்டு சாப்பிடணுங்கிற கட்டாயத்தினால நான் ஸ்தோத்திரம் சொல்றேங்கிறது வேஸ்ட். நமக்கு இயற்கையாகவே நமக்கு மனப்பூர்வமா ஸ்தோத்திரம் சொல்ற அந்த ஸ்டேஜ் நமக்கு வரணுங்க. நமக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை கர்த்தர் நமக்கு தரணும். வேதம் என்ன சொல்லுது? அவருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தி விடலாம், மனப்பூர்வமாக செலுத்துங்க. ஜெபம் பண்ணியா, தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டா அப்படி ஜெபம் பண்ண, ஜெபம் பண்ணிட்டியா, கர்த்தருக்கு மகிமை உண்டா அப்படி நான் சாப்பிட்றேன்னு சொல்லி ஜெபம் பண்ண, ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபம் பண்ண, இப்படியா சொல்ல முடியும்? தொல்லை தாங்கலை உங்களுக்கு ஆசை சொல்கிறேன். இது வேஸ்ட்டுங்க, இது வேஸ்ட். சின்ன பிள்ளைகளுக்கு நான் அப்படி சொல்லி கொடுக்கலாம், சின்ன பிள்ளைகளுக்கு புரியாது, அதனால அப்படி சொல்லி கொடுக்கலாம். ஆனால் நாம மனப்பூர்வமாக ஸ்தோத்திரம் சொல்லணுங்க. அவருக்கு மனப்பூர்வமா ஸ்தோத்திரம் சொல்லணும். மனப்பூர்வமானா சந்தோஷமா ஸ்தோத்திரம் செய்யணும். இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச சம்பவம். யோபுனுடைய 10 பிள்ளைகள் ஒரே நேரத்தில் அழிஞ்சிட்டாங்க. அவனுடைய ஆடுகள், ஏர் மாடுகள், ஒட்டகங்கள் எல்லாமே ஒரே நாள்ல செத்து போச்சு. ஒவ்வொரு இடத்துல இருந்தும் ஒவ்வொரு வேலைக்காரன் வந்து, ஐயா இப்படி போய் செய்யா, இப்படி போய் செய்யா, 10 பிள்ளைகள் செத்து போயிட்டாங்க ஐயான்னு ஒவ்வொருத்தரும் வந்து சொல்றான். எல்லாம் பயங்கர வேதனை நிறைஞ்ச காரியம். ஒரே நாள்ல ஒரே நேரத்துல அத்தனை காரியம் நடக்குது. ஆஸ்தியும் போகுது, சொந்த பிள்ளைகளும் வந்தது. இப்ப இந்த சூழ்நிலையில இவன் என்ன சொல்றான் பாருங்க. யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து. சால்வையை கிழிச்சது உண்மைதான், தலையை சிரைச்சது உண்மைதான். தரையிலே விழுந்து பணிந்து, யாரை பணிந்தான்? கர்த்தரை பணிந்தான், கர்த்தரை பணிந்தான். எங்க அவன் பட்ட வேதனைக்கு ஆண்டவர் என்னத்துக்கு நான் இவ்வளவு நாளும் ஆண்டவரை தேடி தேடி வந்தேன், என்கிட்ட ஒரு குற்றம் இல்லை, ஒரு குறை இல்லைன்னு சொல்ற அளவுக்கு நான் அப்படி வாழ்ந்தேன், நான் இப்படிப்பட்ட பாடுகள் அனுபவிக்கணுமா அப்படின்னு நினைக்கலங்க. தரையிலே விழுந்து பணிந்தான். ஆண்டவரே ஆண்டவரே உங்களைத்தான் நான் பணிந்து கொண்டு சொல்றான். என்ன சொல்றான் பாருங்க அடுத்த வசனம். நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இப்ப இது யாரு வந்து சொல்லி கொடுத்தாங்க? அவன் நண்பர்கள்லாம் வந்தாங்க. நீ இப்படி பண்ணிருப்பா, அப்படி பண்ணிருப்ப, இப்படி செஞ்சிருப்பா, அப்படி செஞ்சிருப்பான்னு சொல்லி அவனை குத்துன்னு குத்துனாங்க. யாராவது ஒருத்தர், எப்பா நீ அது மாதிரி நடந்துச்சே, கர்த்தர் ஸ்தோத்திரம் ஒன்று சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் சொல்லல, இவன் யாரும் சொல்லியும் கொடுத்து இவன் செய்யல. யாரோ சொல்லி கொடுத்து, ஓஹோ இந்த கஷ்டத்தின் மத்தியில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணுமோ, அப்படியா, சரி அப்ப என்ன சொல்றேன் அப்படின்னு அவன் சொல்லல. மனப்பூர்வமா சொல்றாங்க, மனப்பூர்வமா சொல்றான். யாரோ சொல்லி, இந்த மாதிரி நேரத்தில் கூட கர்த்தரை நீங்க ஸ்தோத்திரிங்க, நமக்கெல்லாம் கஷ்டம் வரும்போது பிரதர் நீங்க முறுமுறுக்காதீங்க, கர்த்தரை ஸ்தோத்திரிங்கன்னா அப்படியா சொல்றீங்க, சரி அப்ப கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. இது யாரோ சொல்லி கொடுத்து செய்யுது. ஆனா வேதம் என்ன எதிர்பார்க்குது? கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் போது மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரியுங்கள். நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் போது மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அப்படியானா யாருடைய நிர்பந்தத்திற்காகவோ இல்லை ஸ்தோத்திர பலி செலுத்தல்னா ஆண்டவர் வேதனைப்பட்டுருவாரோ அப்படிங்கிறதுக்காக அல்ல, நமக்கு இயற்கையாகவே மனப்பூர்வமா ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நமக்குள்ள மனம் அப்படி பக்குவப்படணுங்க, அப்படி பக்குவப்படணும். சும்மா சரி இந்த சூழ்நிலை இப்போ இந்த செய்தி கேட்குறோம்ல, கொஞ்ச நாள் ஓடும். என்ன ஓடும்?
எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் 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 ஓடும். அப்புறம் அதுக்கப்புறம் மறந்துடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் மறந்துடும். அப்புறம் திரும்ப அடுத்த ஒரு மெசேஜ் இது மாதிரி வந்தால் தான், ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இது ஏன் ஸ்தோத்திரம் சொல்கிறோம்? பாஸ்டர் சொல்கிறாரு, அதான் சொல்கிறோம். அப்படி இல்லைங்க, இயற்கையாக வரணும் நமக்கு. ஐயோ தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம்ப்பா இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில். ஆமாம், அவனை பாருங்க, அவன் பணிந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறான். நான் ஒன்றும் இல்லைங்கிறத புரிஞ்சு வச்சு சொல்கிறான் பாருங்க. என்ன மனுஷனா இருப்பான்? இதெல்லாம் யாரோ சொல்லி கொடுத்து வரலங்க, யாரோ சொல்லி கொடுத்து வரல. மனப்பூர்வமாக தேவனுக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தீர்களானால் மனப்பூர்வமாய் ஸ்தோத்திர பலி செலுத்துங்கள். மனப்பூர்வமாக யாரோ சொல்லி கொடுக்குறதுனால நான் ஸ்தோத்திரம் சொன்னேன் அப்படின்னு இப்போ சும்மா உதாரணம் சொல்கிறேன். சாப்பிடும்போது இதை ஆசீர்வதிங்க, ஒன்று உடைய நாம மகிமைக்காக வாழணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனப்பூர்வமாக சொல்லணுமா? இல்லை பாஸ்டர் சொல்ல சொன்னார் அதுதான் சொல்கிறேன்ப்பா அப்படின்னு அது வேஸ்ட்டு, அது வேஸ்ட்டு. நீங்கள் மனப்பூர்வமாக செஞ்சீங்கன்னா தான் அது கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி குடிக்கும்போது பாஸ்டர் சொன்னார்ல ஸ்தோத்திரம் போட சொல்லி அதான் ஸ்தோத்திரம் போடு. அடே இது என்னையா இது? மனப்பூர்வமாக வரணுங்க, அது மனப்பூர்வமாக வரணும். ஆக அந்த யோபு மனப்பூர்வமாக ஸ்தோத்திரம் சொல்கிறான். இந்த தாவீதே அவனுடைய மாமனார் விரட்டுறான். அப்படி விரட்டும் போது பெலிஸ்தியர் ராஜா கிட்ட போய் சிக்கிட்டான். ராஜா கிட்ட அங்கே போகிறேன்னு போயிட்டான். போனால் என்ன நடக்குது எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். அபிமெலேக்குன்னு ஒரு ராஜா. இந்த பெலிஸ்தியர் ராஜாவுடைய காமன் நேம் தான் அபிமெலேக். எல்லாரும் காமன் நேம். அந்த அபிமெலேக்குங்கிறது யாருன்னா ஆகீஸ் என்கிற ஒரு ராஜாவை தான் அபிமெலேக்குன்னு போட்டிருக்கு. அது காமன் நேம். அப்படி இருக்க என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் அவங்க மாமனாருக்கு பயந்து அந்த ஊருக்கு பெலிஸ்தியர் தேசத்துக்கு போயிட்டான். ஆகீஸ் அரசாண்டு கொண்டு வந்த தேசத்துக்கு போயிட்டான். போனால் அங்கே உள்ள வீரர்கள்லாம் பார்த்துட்டு, ஹே சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 சொன்னது இவன் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேர இவனை பிடிச்சி அவன்கிட்ட ராஜாட்ட கொண்டு விட்டான். இவன் பயந்துட்டான். அடே நம்மளை என்ன மாதிரி அக்மானம் தெரியலன்னு சொல்லிட்டு பைத்தியக்காரன் மாதிரி கோடு போட்டுக்கிட்டு, டோரில் கோடு போட்டு ஜொல் வடிச்சுக்கிட்டு பைத்தியக்கார மாதிரி வேஷம் போட்டான். இப்படி அந்த வேஷத்தோடு கூட கொண்டு போய் அந்த ராஜாவுக்கு முன்னால் நிறுத்திட்டானுங்க. இந்த ராஜா பார்த்தான். ராஜா இவன் தான் அந்த தாவீது அப்படின்னு சொன்னா, அட போங்கடா, நம்ம தேசத்தில் இல்லாத பைத்தியம் இல்லைன்னா இன்னொரு அடிஷனலாக கொண்டு விட்டீங்கடா உடனே, போங்கடா அப்படின்னு விரட்டி விட்டான். இப்போ நடந்தது என்னன்னு பாருங்க. சங்கீதம் 34 தலைப்பை வாசிங்க. தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடுகையில் பாடின சங்கீதம். என்னவா? தாவீது அபிமெலேக்கு முன்னால் வேஷம் மாறின போது அவனால் துரத்தப்பட்ட போது பாடின சங்கீதம். வனாந்தரத்தில் இருக்கும்போது பாடிடலாம். இப்போ மாட்டிட்டான், வனாந்தரத்துக்கு வேண்டாம். இந்த அபிமெலேக்குங்கிறது ஆகாசன்னு சொல்லி ஒரு ராஜா, ரைட்? அவன் பெலிஸ்தியர் ராஜா. அவன் துரத்திட்டான் அப்படின்னு சொல்லி இவன் துரத்துன உடனே இவன் வனாந்தரத்துக்கு வர்றான். இங்க வந்து என்ன சொல்றான் பாருங்க. சங்கீதம் 34:1, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எங்க இப்பவோ அவன் ராஜாவால் துரத்தப்பட்டு வனாந்தரத்துல ஒன்றுமே இல்லாத அளவுக்கு ஒரு நிலையில இருக்கிறான். அவன் சொல்றான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில். எங்க இது அவனா சொல்றானா இல்லை யாரோ சொல்லி கொடுத்தாங்களே? அவனா சொல்றாங்க. தேவனுக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துகிற மனப்பூர்வமா சொல்லணுங்க, மனப்பூர்வமா சொல்லணும். என் தேவனுக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துறேன் அப்படிங்க. எல்லா சூழ்நிலைக்கும் எதை செஞ்சாலும் என்ன பண்ணாலும் மனப்பூர்வமா ஸ்தோத்திரம் சொல்லணும். நிறைய பேர் ஸ்தோத்திரம் இருப்பாங்க. நல்லது, நமக்கு பைத்தியகாரத்தனமாக தெரியும். இல்லை எல்லாவற்றையும் தேவனை ஸ்தோத்தரிக்கணுங்கிறதுக்கு அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க போல. ரைட், செய்யட்டும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு என்ன செஞ்சாலும் நன்மைக்கு தான். 68ஆம் சங்கீதம் 19 என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. அங்க என்ன சொன்னா? 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன்,
அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும்னா, இங்க 68:19 என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. இப்போ நம்மளை பாரம் அவர் சுமத்தினா கூட நம்மளை விடுதலை ஆக்குறதும் யார் தான்? அவர் தான். நான் பாரம் சுமந்துச்சுன்னு சொல்லி அவரை நோக்கி வேதனை. அதனால் என்னால ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நமக்கு நன்மை வரும்போது, ஆசீர்வாதம் வரும்போது தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவான். அவன் சொல்றான் என்னால ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஏன்னா அவர் பாரம் சுமத்தினா கூட அடுத்தாப்புல என்ன ரட்சிக்கிறவர் அவர் தான். எனக்கு வேதனைகளை அனுமதிச்சா கூட திரும்ப எனக்கு விடுதலை கொடுக்கிறவர் அவர் தான். அதனால அவருக்கு தான் தேவனை ஸ்தோத்திரிப்பேன். நான் நல்லா இருக்கும்போது தேவனை ஸ்தோத்திரிப்பேன், பாரம் வந்த உடனே முறுமுறுப்பேன்லாம் சொல்ல மாட்டான். என்னோட ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஏன்னா எனக்கு தெரியும் அவர் பாரம் சுமத்தினா கூட மறுபடியும் அவர் தான் என்ன பண்ண போறாரு? என்னை ரட்சிக்க போறாரு, என்னை விடுதலை ஆக்க போறாரு. ஆகனால் எப்பொழுதும் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரிக்கிறவனா இருந்தான். ஓகே, இப்போ ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மயப்படுத்தினான். வேதம் என்ன சொல்லுது? ரோமர்கள் 8வது அதிகாரம் 27வது வசனம். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். இப்ப வேதம் சொல்றதை நல்லா கவனிச்சுங்க. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். தேவ சித்தம் பரிசுத்தவான்களுக்கு தெரியாது. என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் எனக்கு என்ன சித்தம் வைத்திருக்கிறார் எனக்கு தெரியாது. ஆனால் என்னை குறித்து வைத்திருக்கிற சித்தம் ஆவியானவருக்கு தெரியும். ஆவியானவருக்கு தெரியும். என்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற சித்தம் தேவனுக்கும் தெரியும், ஆவியானவருக்கும் தெரியும். ஆகவே ஆவியானவர் என்ன பண்ணுகிறாராம்? தேவனுடைய சித்தத்தின்படியே, இவர் ஒரு சித்தம் வச்சிருக்காருல்ல, அந்த சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறார். ஓகே, இப்போ என்னத்துக்காக அப்படி சொல்லி இருக்குன்னு சொன்னா வாசிங்க அடுத்த வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்போ வேதம் சொல்லு, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டுள்ளாய். அப்போ நீங்களும் நானும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவங்க. அதோடு மாத்திரமல்ல, தேவனிடத்தில் அன்புகிறவர்களுக்கு, நீங்களும் நானும் தேவனால் அழைக்கப்பட்டவங்க, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம். நானும் நீங்களும் அன்பு, நமக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. எது நடந்தாலும் நன்மைக்கு. ஏன்னு சொல்லுங்க. ஏங்க, நமக்கு நன்மை வரணும்னு சொல்லி 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 தான் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு இந்த நன்மை வர வேணாம்னு நினச்சான் தேவன் நமக்கு அந்த காரியம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டான். சும்மா உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஒருத்தர் நல்ல ஒரு சேலரியில் வேலைக்கு அப்ளை பண்ணுறார். அவர் சம்பளம் வாங்கிட்டு தான் இருக்காரு. ஆனாலும் ஃபஸ்ட்டு சேலரி அப்படின்னு சொல்லி சம்பளத்துக்கு ஜெபம் பண்ணுறார். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திராண்டோரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறார். இப்போது இந்த அந்த மனுஷனை குறித்து சரியான சித்தம் யாருக்கு? பிதாவுக்கு தெரியும். சரிதானா? அடுத்தது யாருக்கு தெரியும்? ஆவியானவருக்கு தெரியும். இப்போ ஒருவேளை சும்மா உதாரணம் சொல்கிறேன். இப்போவே 50,000 80,000 வாங்கிட்டு இருக்கான். இவனுக்கு 1,00,000 சம்பளத்தை கொடுத்தா இவன் ஒழுங்காக சபைக்கு வர மாட்டானே, ஓட்டி டியூட்டின்னு சொல்லிட்டு இப்படியே போயிட்டு இருப்பான். அதனால இவனுக்கு கொடுக்க வேணாம் அப்படின்னு யார் நினைக்கலாம். சும்மா சொல்கிறேன் உதாரணம். தேவன் நினைக்கிறார். இது யாருக்கு தெரியுது? ஆவியானவருக்கு தெரியுது. ஆனால் இவன் முட்டி முட்டி இப்போ ஃபாஸ்ட் பண்ணி எனக்கு அந்த 1,00,000 ரூபா சம்பளம் வேணும், 1,00,000 ரூபா சம்பளம் வேணும், 1,00,000 ரூபா சம்பளம் வேணும், முட்டி முட்டி ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணுறான். ஆனால் ஆவியார் என்ன ஜெபம் பண்ணுறாரு? பிதாவே, உங்கள் சித்தப்படி இவனுக்கு கொடுத்துடாதீங்க, கொடுத்தா ஓட்டி டியூட்டின்னு வரமாட்டான், ஆகையினால கொடுத்துடாதீங்கன்னு. இப்போது அது என்னாச்சு? அந்த வேலை இவனுக்கு தெரிஞ்ச வேற ஒருத்தர் ரட்சிக்கப்படாதோன்னு போயிடுச்சு. என்ன மாதிரி இருப்பாங்க? என்ன மாதிரி நினைப்பான்? இப்போ நான் ஒரு கிறிஸ்டியன், அது ஒரு ரட்சிக்கப்பட்டவன், இரவும் பகலுமா கூப்பிட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன், எனக்கு இது செய்யுங்கன்னு. ஆனால் எனக்கு செய்யலையே அப்படின்னு சொல்லி முறுமுறுக்கத்தாங்க சொல்லும். ஆனால் என் தேவன் எனக்கோ உங்களுக்கோ நல்லவருங்க, நன்மையானது செய்கிறவர். ஆகையினால அந்த சூழ்நிலை வசனம் சொல்லுது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் தேவனிடத்தில் அன்புகளுக்கு
அப்போ வேலை கிடைக்காது நன்மைக்கு தானா? போங்க எங்க நன்மைக்கு நினைச்சா ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. அவனுக்கு அது புரிய மாட்டேங்குது. இவ்வளவு பெரிய ஒரு சம்பளத்தை நம்ம விட்டுட்டோமே, இப்படி போயிடுச்சே, அடுத்தவன் கைக்கு போயிடுச்சேன்னு நினைச்சான் அவன் ஸ்தோத்திரம் செலுத்த மாட்டான். ஆனால் வேதம் சொல்லுது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டுள்ளாய் தேவனிடத்தில் அன்பவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் நன்மைக்கு தானா? ஆமென், ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன செய்யணும்? எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், இதுவே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இப்போ நமக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கிறார், அவர் தீமை செய்கிறவர் அல்ல. ஆனால் எது செஞ்சாலும் அது நன்மைக்கு தான். வேதம் என்ன சொல்றது? உபாகமம் 8வது அதிகாரம் 15வது வசனம். உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக இப்போ வேதம் சொல்லி பாருங்க, உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்துகிறார். சிறுமைப்படுத்தினானே ஒன்றும் இல்லாம ஆக்குறார். உன்னை சோதிக்கிறார், பல பிரச்சனையினால சோதிக்கிறார். கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திரங்கள் வழியாய் உன்னை அழைத்த வந்தவரும் உனக்காய் பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினார். இதெல்லாம் ஏங்க செஞ்சாரு? ஏன் சிறுமைப்படுத்தினார்? ஏன் சோதித்தார்? ஏன் கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திரம் வழியாய் ஏன் அழைச்சிட்டு போனார்? பின்னாட்களில் நன்மைக்கு நமக்கு தெரியாதே. இப்போ அட் ப்ரெசன்ட் என்ன நடக்குது? தேளு கடிக்குது, தேளு கொட்டுது, ஐயோ சர்ப்பங்கள் கொட்டுது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குதுன்னு தான் குதிப்போம், இல்லைன்னா கொதிப்போம். ஆனால் நமக்கு பின்னால நமக்கு அப்படி நல்லது செய்யணுங்கிறதுக்காக இப்படிப்பட்ட வழியில கொண்டு போறாரு. ஆனால் பின்னால நன்மை இருக்கிறத பற்றி யாருமே நினைக்கிறது இல்லைங்க. பின்னால நன்மை கிடைக்க போறதை பற்றி நம்ம யாருமே யோசிக்கிறது இல்லை. ஆனால் தேவனுக்கு தெரியும், இந்த வழியில போய் தான் அவனுக்கு நன்மை செய்யணும். அப்போ உங்க வாழ்க்கையில கொஞ்சம் யோசித்து பாருங்க, உங்க பிரச்சனைகள் இருக்குதான்னு பார்த்துங்க, வேதனைகள் இருக்குதான்னு பாருங்க, சர்ற தொல்லைகள் இருக்குதான்னு பார்த்துங்க. இது எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் கர்த்தர் உங்களை அழைச்சி போறாருன்னா எதுக்கு போறாரா? பின்னாட்கள்ல நன்மை செய்ய போறாரு. பின்னாட்களில் நன்மை செய்ய போறாரு. அப்ப என்ன செய்யலாம்? நம்ம சிறுமைப்படுத்தி தேளும் கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தண்ணீர் இல்லாத வறட்சிமான நடந்து வழியா போகும்போது என்ன செய்யலாம்? பின்னால நன்மை நடக்க போகுதுன்னு தெரிஞ்சவன் என்ன செய்வான்? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், இந்த நிலைமைக்காக ஸ்தோத்திரம், இந்த காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆனா பின்னால நன்மை நடக்க போகுதுன்னு புரியாதவன் எவனும் எப்படியே இருக்கான், எவனும் நல்லா இருக்கான், என்னென்னமோ செய்யறவன்லாம் நல்லா இருக்கான், நான் தானடா வேதனைப்படுறேன், நான் தான் வேதனைப்படுறேன்னு சொல்லி ஆண்டவர் வேதனைப்படுத்திடுவாங்க. தயவு செய்து அப்படிலாம் வார்த்தையை சொல்லிட போறீங்க, அப்படிலாம் வார்த்தையை சொல்லிட போறீங்க. நான் ஆண்டவரை இவ்வளவாய் நேசிக்கிறேன், எனக்கு தான் கஷ்டம், ஆனா எப்படியோ வாழ்றான்னு அவெல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லிடாதீங்க. என் தேவன் வேதனைப்படுவார். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது 14வது வசனங்கள். நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார், ஆனாலும் உமக்கு விரோதமாய் என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். இந்த மல்கியா தீர்க்க தரிசிக்கிட்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன ஆண்டவர் சொன்னாலும் உடனே என்ன பண்ணிட்டோம் இப்படிதான் கேட்பாங்க. செய்யறத செஞ்சு விடுவானுங்க, செஞ்சு விட்டு அப்புறம் நீ இப்படி பண்ணிட்டியா, அப்படி என்னத்தை பண்ணிட்டோம் அப்படிதான் சொல்லுவாங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாக இருக்குது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பேச்சு எப்படி கேட்டாரு? வசனம் சொல்லுது பின்னால, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். நம்ம பேசுறதெல்லாம் ஆண்டவர் கேட்பாருங்க. ரெக்கார்டட். ரொம்ப கேர்ஃபுல்லா பேசணும். அப்போ பேசுறத ஆண்டவர் கேட்டார். 13ஆம் வசனத்தை பாருங்க. எனக்கு விரோதமாய் பேசின பேச்சு ரொம்ப கஷ்டமா இருப்பா, என்னை பற்றி இப்படி பேசி விட்டீங்களே அப்படின்னு கஷ்டப்படுறேன்னு சொன்ன உடனே பேசுற ஜனங்கள் சொல்றாங்க, ஆமா அப்படி என்னத்தை உங்ககிட்ட பேசிட்டோம், உங்களுக்கு விரோதமா என்னத்தை பேசிட்டோம்,
அப்படின்றாங்க. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? என்ன சொல்றாங்க? தேவனை சேவிக்கிறதே வேஸ்ட் பா. எதனால சொல்றாங்க? வந்த கஷ்டத்தினாலங்க. அவங்களுக்கு வந்த கஷ்டத்தினால சொல்றாங்க சேவிக்கிறதே வேஸ்ட். அவருடைய கட்டளைகளை கை கொண்டு நடந்தானே, அதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? அவருக்கு முன்னால் துக்கித்து நடந்தனே, எனக்கு என்னங்க பிரயோஜனம் அப்படின்னு சொல்றாங்கன்றாரு. சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க, இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம், தீமை செய்கிறவர்கள் இடப்படுகிறார்கள், அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுகிறீர்கள். ஆண்டவர்கிட்ட கேக்குறாங்க, நாங்க என்னத்த சொல்லிட்டோம்? நாங்க அப்படி என்னத்தங்க சொல்லிட்டோம்? தேவனை சேவிக்கிறது வேஸ்ட், அவருக்கு முன்னால் துக்கித்து நடக்கிறது வேஸ்ட். பெருமைக்காரெல்லாம் நல்லா இருக்கிறான், தீமை செய்யறவெல்லாம் திடப்படுறான், அவன் என்ன தேவனை பரீட்சை பார்த்தாலும் அவனுக்கு நல்லது நடக்குது அப்படின்னு சொல்றீங்களே, எங்க அவனுக்கு ஏங்க அப்படி செய்யறாரு? ஏன் அவன் நல்லா இருக்கிறான்? ஏன் நம்மளுக்கு தேள்களும் சர்ப்பங்களும் தண்ணீர் இல்லாத வறட்சிமான நடுவு வேலையை கொண்டு போறாரு? பின்னால நன்மை செய்ய போறாரு. இவனுக்கு ஏன் விட்டுட்டாரு? இப்போ நீ எப்படி வேணாலும் இருந்துக்கடா, பாட்டு அங்கே வந்து நான் பார்த்துக்கிறேன். அதாவது நமக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்குங்க, இதுக்கு அங்கே நல்ல செய்யப்படுறாரு. இப்போ உங்களுக்கு தெரியும், சொல்லியிருக்கிறேன், ஒரு மனுஷன் சலவை தொழிலாளின்னு வச்சுக்கோங்க. அவன் ஒரு கழுதை வளர்த்தான், ஒரு ஆட்டுக்குட்டியும் வளர்த்தான். கழுதைய இந்த சலவைக்காக ஆற்றுல கொண்டு போய் துவைக்கிறதுக்கு துணியை கட்டி பொதியை ஏற்றி கொண்டு போவான் கழுதையில். இந்த குட்டி ஆட்டுக்குட்டி இருக்க துள்ளி துள்ளி விளையாண்டுக்கிட்டே வரும். அங்கே பொதியை இறக்கி விட்ட உடனே அதை அனுப்பிச்சுடுவான். ஆனால் இந்த ஆட்டுக்குட்டியை ஒரு மரத்து நிழல்ல கட்டி போட்டு தலைகளெல்லாம் பறித்து அதை கட்டி போட்டுவான், இதுக்காக சாப்பிடும். இந்த கழுதை இந்த பொதியை சுமந்து வரும்போது கொஞ்சம் ஆடிச்சுன்னா போதும், பட்டார்னு அடிச்சிடுவான். இந்த கழுதைக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா அது, நம்ம பொதி சுமக்கிறோம், நம்ம இவ்வளவுலாம் வேலை செய்கிறோம், ஆனால் கொஞ்சம் அசைஞ்சா அடிச்சு விடுறான். இந்த ஆட்டுக்குட்டியை பேர் துள்ளி துள்ளி விளையாடுது. இப்படி துள்ளி துள்ளி விளையாடும் போது அது வேற நிழல்ல கட்டி போட்டு நல்ல ஆகாரத்துக்கு இலைய வேற தலையை வேற கட்டி வச்சு போடுறான். இப்படியெல்லாம் வளர்க்குறான். இவெல்லாம் மனுஷனான்னு யோசிச்சிருச்சு. வருடங்கள் ஆயிற்று. ஆட்டுக்குட்டி ஆடா மாறிச்சுது. கழுதை வயசாகி போச்சு, கால் இடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த எஜமா கழுதையும் ஆடையும் கட்டி போட்டார் ஒரு ஷெட்டில். இப்போ கழுதை யோசிச்சிச்சு, இது வரைக்கும் நம்ம வேலை செஞ்சோம், நமக்கு தீவனம் போட்டு மல்லம் பண்ணான், இப்பவும் தீவனம் போடுறான், இனிமேல் நம்மளை என்ன பண்ண போகிறானோ தெரிலன்னு யோசிச்சுட்டு இருக்குது. இந்த ஆடு செழுமையாக இருக்குது, குட்டி ஆடா மாதிரி செழுமையாக இருக்குது. ஒரு நாள் பெரிய கத்தி எடுத்து வந்தான். கத்தி எடுத்துட்டு வந்தவன் ஆட்டு தலையை பிடிச்சான், ஒரே போட்டான். உடனே கழுதை பார்த்து, அப்பா இந்த இலை தலை போட்டு அவளை வச்சது சாங்க, இதே இப்படி வெட்டிட்டானா, வேலை செய்ய முடியாமல் இருக்கிறோம், நம்மளை என்ன பண்ண போகிறானோ தெரியலன்னு சொல்லி அங்கலாயத்த சூழ்நிலையில் அதை கட்டி போட்டு அதை நார்மலாக சாகிற வரைக்கும், கடைசி வரைக்கும் தீவனம் போட்டு காப்பாற்றினாரான். அப்போது அந்த கழுதை நினச்சிது, சே இவனை இப்படிலாம் அந்த குட்டியை வளர்த்தது காரணம் என்ன, துள்ள விட்டது காரணம் என்ன, நல்லா சாப்பாடு போட்டது காரணம் என்ன, இலதலையை கட்டினது என்ன, ஏன் நிழலில் போட்டு கட்டினா, ஏன் இவ்வளவுலாம் செஞ்சான் ஏஜமா, ஆஹா இதை காலி பண்ணுறதுக்கு தான் இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அப்போ புத்தி வந்துச்சான். அருமையானவளே, நம்ம வாழ்க்கையில் பின்னாட்களில் நமக்கு நல்லது செய்ய போகிறார். இவனுங்களுக்கு எப்போ, இங்கே என்ன பரீட்சை பார்த்தாலும் ஒன்றும் கிடையாது, அவனுக்கு என்ன ஆண்டவருக்கு ஒரு தீமை செஞ்சாலும் நன்மை தான் நடக்கும். அப்படி தான் இந்த உலகத்தில் உள்ளவனுக்கு நடக்கும். நீங்கள் உலகத்தான பார்த்து அவெல்லாம் நல்லா இருக்கிறான், இவெல்லாம் நல்லா இருக்கான், எனக்கு தானே வேதனைன்னு சொல்லாத.
ஆனா சொன்னேன்னு வச்சுக்கோ, ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் எனக்கு கஷ்டமா இருக்குன்றார், கடினமா இருக்குது. ஒரு நாளும் சொல்லாதீங்க அவனை பற்றி இவனை பற்றிலாம் சொல்லாதீங்க. கர்த்தர் நமக்கு எது செய்தாலும் நன்மைக்கு. ஆமென். எது செய்தாலும் நன்மைக்குங்க, எது செய்தாலும் நன்மைக்கு. எப்போ தேவனுக்கு ஸ்தோத்திரம் தான் சொல்லணும். அது எப்படி சொல்லணுமா? மனப்பூர்வமா சொல்லணுங்க, மனப்பூர்வமா சொல்லணும், சந்தோஷமா சொல்லணும். ஏதோ கட்டாயத்தில் ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டியிருந்தே வழி இல்லையே அப்படின்னு சொல்லி நினைச்சு சொல்லக்கூடாது. மனப்பூர்வமா ஸ்தோத்திரம் சொல்லணும். ஒருவேளை நீங்களும் நானும் முறுமுறுத்தோன்னு வச்சுங்க, அவுட்டு. இப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் என்ன சொல்லுது? லூக்காளுன சுவிசேஷம் 24 அதிகாரம் 26 வசனம். கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்க வேண்டிய என்று சொல்லி. எப்படி? கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கும். அப்போ மகிமைக்கு போகணும்னா பாடுபட்டு தான் ஆகணுங்க. இயேசுவே அப்படின்னா நாம எப்படி யோசித்து பாருங்க. மகிமை அடையணும், இயேசு மகிமையில் பிரவேசிக்கணும். அப்படின்னா பாடு இல்லாம மகிமை வராது, மகிமை வராது. உங்களுக்கு பின்னாட்கள் நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு, ஆனா இந்த நாட்களில் பாடுகள் வரத்தான் செய்யும். ஒரு நாள் நம்மையும் மகிமைப்படுத்த போகிறார், நம்மையும் மகிமைப்படுத்த போறார். அவன் பாடுகள் பாடுபடாம மகிமாறுமா? பாடுபடாம மகிமை அடைய முடியாதுங்க, மகிமை அடைய முடியாது. ஏன்னா வேதம் என்ன சொல்லுது பாருங்க. 1 பேதுருவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது 13வது வசனங்கள். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். அது என்ன? பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவிலே பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை. அது என்ன அக்கினி? உபத்திரவம், பாடுகள், சோதனைகள். அது எதுக்கு அக்கினி வந்துச்சா? உங்களை சோதிக்கும்படி, உங்களை சோதிக்கும்படி. இந்த உபத்திரவத்தின் மத்தியில், அந்த அக்னிக்கு மத்தியில், அந்த பிரச்சனைக்கு மத்தியில், அந்த வேதனைக்கு மத்தியில் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சோதிக்கிறதுக்காக. புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். ஓஹோ, என்ன சொல்லுது பாருங்க. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழ முடியாது. அன்னைக்கு நாம மகிமைப்பட போறோம். களி கூர்ந்து மகிழும்படி அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படும். ஏன்னா அவருடைய பாடல நமக்கு எப்படி பங்கு வந்துச்சு? ஏசாயா 63 அதிகாரம் 9 வசனம். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவர் நெருக்கினாங்கன்னு இல்ல, அவரை நெருக்கினாங்கன்னு வசனம் இல்ல, அவர்களுடைய நெருக்கத்தில் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். இப்ப தூக்கி சுமந்து வந்தவர் முதல்ல என்ன செஞ்சிருக்காரு பாருங்க. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். எங்க நமக்கு நெருக்கம்னா அவருக்கு எப்படி நெருக்கம்? நமக்கு தான் நெருக்கங்க, நமக்கு கஷ்டம், நமக்கு பிரச்சனை, நமக்கு வேதனை. அவர் எப்படிங்க வேதனைப்படுவாரு? அதுல என்ன எழுதிருக்கு பாருங்க. அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்க. எப்படி அவருடைய பாடுகள் நீங்க பங்காளியா இருக்கீங்க? அவருடைய பாடுங்க நம்ம எப்படி பங்காளியா இருக்கோம்? அது வேதம் என்ன சொல்லுது? கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படி அவருடைய பாடுகளுக்கு பங்காளி. அவருடைய பாடு எப்படி? நம்ம பாடுபடும் போது அவர் பாடுபடுறாராம். எப்படிங்க அவர் பாடுபடுவார்? எப்படி பாடுபடுவார்? கலாத்தியர் 3வது அதிகாரம் 27வது வசனம். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்கு உள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. போதும் சிஸ்டர். இப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள். இப்ப ஞானஸ்நானம் வரும்போது என்ன பண்ணிட்டு இருக்கோமா? இயேசுவை தரித்து கொண்டிருக்கிறோம். இப்ப இது சட்டை, பாடிக்காக சட்டை போட்டிருக்கோம். இப்போ இயேசுவை தரித்து கொண்டிருக்கிறோம். இப்ப நான் உதாரணம் சொல்றேன். என் சட்டை போட்டிருக்கேன், பாடி மறைச்சிருக்கேன். ஒருத்தன் ஒரு பின்னை வச்சு குத்துறாங்க, பின்னை வச்சு குத்துறான், என்ன சட்டையை தான் கிழிக்க குத்துறான். அது யாருக்கு பாதிப்பு? பாடிக்கு பாதிப்பு, பாடிக்கு பாதிப்பு.
அவன் குத்துறது சட்டையில் தான், ஆனால் பாடியை பாதிக்குது. அதே போல் அருமையானே நமக்கு ஒரு வேதனைன்னா நம்ம நெருக்கப்பட்டா, யார் நெருக்கப்படுறா? இயேசு நெருக்கப்படுற காரணம் ஞானஸ்நானத்தில் அவருக்கு உள்ள வந்திருக்கிறோங்க. ஞானஸ்நானத்தில் அவருக்கு உள்ள வந்திருக்கிறோம். அவருக்கு உள்ள வந்ததுனால அவர் நம்மளை கவர் பண்ணியிருக்காரு. இப்போ எவனாவது நம்மளை அடிச்சா அவர் தான் பாதிக்கிறார். நம்ம உள்ள அவர் வெளியே, நம்ம உள்ள அவர் வெளியே, அவரை தரித்திருக்கிறோம். அப்போ நமக்கு ஒரு பாடு அப்படின்னா அவர் அறியாம ஒரு பாடு வராது. இதனால்தான் சவுலை பார்த்து சொன்னாரு, அவன் தமஸ்கோக்கு போகும்போது, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? ஆண்டவரே நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இயேசுவை பார்த்ததில்லை, இயேசுவை அடிச்சதில்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னை ஏன்பா துன்பப்படுத்துற? எதனால சொன்னாரு? தம்முடைய சீஷர்களை அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணினேன். அவருடைய சீஷர்களை அடிக்கும் போது என்ன ஏன் அடிக்கிற, ஏன் அடிக்கிறான்றார். அப்படியே அருமையானே நாம் அவருடைய பாடுகளுக்கு நம்ம பங்காளிகள் ஆகும்போது நானும் நீங்களும் மகிமையிலே வெளிப்படுவோம். ஸோ அவரோடு கூட பாடுகளை சகித்தார். அப்போ இந்த பாடு அவருக்கு வருது, நம்ம ஓடிடக்கூடாது, நம்ம ஓடிடக்கூடாது. நமக்கு நெருக்கம் வரும்போது அவருக்கு நெருக்கம் வருது. ஏன்? அவரை தரிச்சிருக்கிறதுனால அவருக்கு நெருக்கம். அவருடைய பாடுகளுக்கு நம்ம என்ன பண்ணுறோமா? அவர் பாடுபடவும் மகிமையடையவும் செஞ்சார். நமக்கும் பாடுபடணும், அந்த பாடலில் சந்தோஷப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தணும். ஓகே, இப்போ 1 கொரிந்தியர் 10:11 வாசிப்போம். இவைகள் எல்லாம் கிறிஸ்தாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கு. இங்கே 10 இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கர்த்தர் மீட்டு வந்த காரியத்தை சொல்லிட்டு ஒரு 5 காரியத்தில் அவங்க தவறாக நடக்கிறாங்க. அதனால 5 விதத்தில் தவறாக நடந்தவங்கள அவங்கள சாகடிக்கிறார். இதுக்காக அப்படிலாம் நமக்கு எழுதி வச்சுக்காரா, இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தில் முடிவுள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதியிருக்கு. அப்போ இதெல்லாம் ஏன் அவங்களுக்கு சம்பவத்தை தான்? உலகத்தின் முடிவில் இருக்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாரு. 5 விஷயத்துலங்க, 5 விஷயத்துல வந்து தவறுறாங்க. அங்க அடின்னு அடிச்சு ஜனங்களை கொன்னுகிட்டே இருக்காரு. இப்போ அதுல 1 என்ன தெரியுமா? எதுக்கு எழுதி வச்சிருக்குதுலாம்? முடிவு காலத்துல இருக்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி. நம்ம வாசித்துட்டு பிரசங்கத்துக்கு ஆகவோ இல்லை அதை நம்ம எடுத்துக்கிறதுக்கு ஆசீர்வாதத்துக்கு எடுத்துக்கிறதுக்கோ இல்லைங்க, எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதி வச்சுக்குது. இப்ப இந்த எச்சரிப்புல 1 நான் சொல்றேன் பாருங்க, வாசிங்க 10 அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். என்ன சொல்றாரு பாருங்க, இது எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டதுங்க. அவர்களில் சிலர் முறுமுறுத்து, எங்க மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டிய அவங்க முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழைக்கப்பட்டார்கள், அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதீர்கள். என்ன நடந்தாலும் முறுமுறுக்கவே கூடாது. இது ஏன் அதுல எழுதியிருக்குது? எச்சரிப்பு உண்டாரு. கடைசி நாட்டில் இருக்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாரு. ஏதோ நமக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செஞ்ச காரியத்தை நமக்கு எழுதி வச்சிருக்காரு இல்ல, எச்சரிப்பு உண்டாகிறதுக்காக எழுதி வச்சிருக்காரு. ஆகையினால என்னைக்கு முறுமுறுக்காதீங்க, எதை வச்சு முறுமுறுக்காதீங்க. பிள்ளைகளை குறித்தோ இல்லை புருஷனை குறித்தோ மனைவியை குறித்தோ குடும்பத்தின் காரியத்தை குறித்தோ பணத்தை குறித்தோ சரீரத்தின் காரியத்தை குறித்தோ முறுமுறுக்காதீங்க. இது நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்குன்னு யாருக்கும் நம்ம யோசிக்கிறது இல்லை. இன்னைக்கு அடிக்க மாட்டாரு, ஆனா பின்னால நமக்கு நஷ்டம் இருக்கும். அன்னைக்கு உடனே சாவடிச்சாருங்க. ஏன் அடிச்சாரு? அப்படி இஸ்ரேல் ஜனங்கள் அப்படிதான் அடிக்கப்படணும். ஏன்னா செய்யலைன்னா உடனே அடி. ஆனா இயேசு அப்படி சொல்லலையே. ஒருவன் என் வார்த்தை கேட்டு அதன்படி செய்யாவிட்டால் நான் அவனை நியாயந்திருக்கிறதில்லை. ஏன்? அவனை ரட்சிக்க வந்தேன், கடைசி நாளில் என் வசனம் நியாயந்திருக்கிறார். இப்ப அடிக்காம போனதுனால நம்ம எப்படி வேணாலும் பண்ணிக்கிறதா, எப்படி வேணாலும் செஞ்சுக்கிறதா? முறுமுறுக்காதீங்க தான். இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. முறுமுறுத்தவங்களை அன்னைக்கு எப்படி காலி பண்ணாரு, நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். மோசே சொல்கிறான், கானானில் போய் நீங்கள் 12 பேரும் வேவு பார்த்துட்டு வாங்கப்பான்னு
12 கோத்திரத்துள்ள பிரபுக்குள் குலமான ஒரு 12 பேரை தெரிந்து கொண்டு நீங்க போய் வேவு பார்த்துட்டு வராங்க. அவன் வந்தவனுக்கு நல்லா தான் வந்தானுங்க, நல்ல பல வகைகளை கொண்டு வந்து நான் பாலும் தேனும் ஓடுற தேசம் தான் சொன்னாங்க. காலை போய் யோசுவான்னு சொல்றாங்க, நம்ம ஈஸியாக போய் ஜெயிச்சுட்டு வந்துடலான்றாங்க. ஆனால் 10 பேர் திடீர்னு போர் கொடியை கொடுத்து தூக்கிட்டாங்க. நாங்கள் ராட்சதரை கண்டோம், ஏனாக்கு புத்தரை கண்டோம், அரணான பட்டணத்தை கண்டோம். அவர்களுக்கு மத்தியில் நாம் எப்படி இருக்கிறோம்? வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோம். நம்மளால கதை முடியாது, நம்ம கதை காலி அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. வந்து 10 பேரும் சொல்லிட்டானுங்க. இதனால் நடந்தது என்ன? 2 பேர் சொன்னது எடுபடலை. அவனுக்கு சொல்றானுங்க கர்த்தர் நம்மோடு இருந்தால் ஈஸியாக ஜெயிச்சுட்டு வரலான்றாங்க. ஆனால் அவனே சொல்றது படுபடல. 10 பேர் சொன்னதை உடனே கேட்ட உடனே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்களாம்? எண்ணாகமம் 14வது அதிகாரம் 1வது 2வது வசனம். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். எதுக்கு? இந்த 10 பேர் வந்து துர்ச்செய்தியை பரம பண்ணாங்களே, இந்த துர்ச்செய்தி நிமித்தமாக சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ரா முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். எங்க சும்மா இருக்க வேண்டியதானே? என்ன சொல்றாங்க பாருங்க. மோசேக்கு ஆரோனுக்கும் விரோதமா முறுமுறுத்துட்டு சொல்றானுங்க, எகிப்திலே கூட நாங்கள் செத்துருப்போம், இங்க வந்து இவன்கிட்ட சாகணுமா? இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம்ன்றாங்க. எப்படி முறுமுறுத்துக்கிட்டு வார்த்தை சொல்றானுங்க? முறுமுறுத்தவங்களை அழிக்கிறவர் என்ன செய்யறாரு பாருங்க. 29வது வசனத்தை வாசிங்க. இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும், உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்தலுமாகிய அனைவரின் பிரேதங்களும் விழும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சா? எனக்கு விரோதமா முறுமுறுத்தீங்களா? அத்தனை பேரும் பிரேதம் வனாந்தரத்தில் விழும். நீங்க தானே சொன்னீங்க அந்த வனாந்தரத்தில் செத்தாலும் பரவாயில்லன்னு. உங்க முறுமுறுப்புதல் கேட்டப்பா, நீங்க செத்து போங்க போட சாவடிச்சிட்டாருங்க. ஒரு நாளும் நீங்களும் நானும் முறுமுறு கூட. ஒருவேளை இன்னைக்கு நம்ம சாகடிக்காம இருக்கலாம், ஆனால் நமக்கு நஷ்டங்கள் வரும். தயவு செய்து எந்த காரியத்தினாலும் எந்த காரியத்துக்காகவும் நம்ம முறுமுறுக்க கூடாது. எனக்கு நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு. ஆமென், ஹல்லேலூயா. அது நன்மையோ தீமையோ எல்லாமே கர்த்தாவே ஸ்தோத்திரம். அது எப்படி ஸ்தோத்திரம் சொல்லணுமா? மனப்பூர்வமா சந்தோஷமா சொல்லிட்டு போயிடணும். ஆனா வராது. ஆசீர்வாதமா இருக்கும்போது சந்தோஷமா சொல்லுவோம், ஆனா இது மாதிரி கஷ்டங்கள் வரும்போது மனப்பூர்வமா வராது. இப்போ 106ஆம் சங்கீதம் 24வது 25வது வசனம். அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். அவர் சொன்னார், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் கூட்டிட்டு போவேன்னு சொன்னார். அந்த வார்த்தை விசுவாசியாமல் இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல் தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள். என்னவா? கர்த்தருடைய சத்தத்துக்கு செவிகொடாமல். சத்தம் கேட்கும் போது அமைதியாக தான் இருக்கான். எங்க போய் தான் முறுமுறுத்திருக்கான்? வீட்டுக்கு போய் தான் முறுமுறுத்திருக்கான். சபையில பேசும்போது வேற வழி, கேட்டுத்தான் ஆகணும். வீட்டில் போய் அவர் அப்படி பேசினார் பத்தியா, இப்படி பேசினார் பத்தியா. கூடாரத்தில் முறுமுறுத்தது கர்த்தர் கேட்டுட்டார், போச்சு போ. அவர் சத்தம் கேட்கும் போதே அது எப்படிங்கன்னு கேட்டுருக்க வேண்டியதுனே. அது வரைக்கும் அமைதியாகிட்டானுங்க. வம்பு இது, சர்ச்சில் நம்ம ஒன்றும் பேச முடியாது. ஆனால் எங்கே போய் முறுமுறுக்கிறாங்க? கூடாரத்தில் போய். அது நமக்கு யாராவது தேவைன்னா அவங்ககிட்டையும் உட்காந்து பேசி முறுமுறுத்துவாங்க. தயவுசெய்து வேணாங்க, முறுமுறுக்காதீங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது கர்த்தர் வார்த்தை சொன்னபோது சீஷர்கள் முறுமுறுத்தாங்க. வாசிங்க. அதனால என்ன நடந்ததுன்னு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 59லிருந்து 61 வரைக்கும். கப்பர்நகமில் உள்ள ஜெபாலயத்திலே அவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலா இருக்கிறதோ? இப்போ சீஷர்களில் அநேகர்
நான் வானத்திலிருந்து வந்த ஜீவப்பம், என் மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுக்கு நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாள் எழுப்பேன்னு சொன்ன அந்த வார்த்தை கேட்டுட்டு அநேகர் முறுமுறுத்தாங்களாம். யாரு கேட்ட? மற்றவங்க இல்லை, அவருடைய சீஷர்கள் முறுமுறுத்தாங்களாம். ஆண்டவர் கேட்கறது, உங்களுக்கு இடலாம் இருக்குதா? இந்த முறுமுறுத்தம் என்ன ஆயிட்டான்? 66வது வசனம். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். முடிஞ்சு போச்சா? முறுமுறுத்தவனை அடிக்கல, அதுக்கு மேல அவரோடு கூட நடந்து போக முடியல, பின்வாங்கிட்டாங்க, பின்வாங்கி போயிட்டாங்க. இவ்வளவு நாள் அவரோடு கூட நடந்து என்னங்க பிரயோஜனம்? எந்த சூழ்நிலை வந்தாலும் முறுமுறுக்காதீங்க, வசனம் சொல்லுகிறத அப்படியே செய்யுங்க. ஏன்னா இயேசுவே சொல்றாரு, இயேசுவே சொல்றாரு, யோவான் 6:43. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம். என்ன சொல்றாரு பாருங்க, வேணாம்பா, உங்களுக்குள்ளே முறுமுறுப்பு வேண்டாம்பா, நீங்க முறுமுறுக்காதீங்க. முறுமுறுக்கிறவன் கடைசி வரைக்கும் இருக்க மாட்டாங்க, போயிட்டே இருப்பான், கடைசி வரைக்கும் போய் ஆண்டோட சத்தத்தை கேட்கறாங்க, கூடாரத்தில் போய் தான் என்ன பண்றாங்க? முறுமுறுக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்குள்ள முறுமுறுப்பு வேண்டாம்ப்பா, நீங்க தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டியவங்க, எல்லாவற்றிலும் தேவனை ஸ்தோத்திரிங்கள், இதுவே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இந்த தேவனை ஸ்தோத்திரிக்கிறவங்க எப்படி ஸ்தோத்திரிக்கணுமா? மனப்பூர்வமா ஸ்தோத்திரிக்கணும், எல்லாவற்றையும் ஸ்தோத்திரிக்கணும். ஆண்டவர்கிட்ட சொல்ல போறோம், ஆண்டவரே எனக்கு உங்களை ஸ்தோத்திரிக்கிற இந்த நாவை தாங்கப்பா, இந்த உதடுகளை தாங்க ஆண்டவரே, தேவனை எல்லாவற்றையும் ஸ்தோத்திரிக்கிறதுக்கு எனக்கு உதவி. எல்லாரும் முழங்கால் படிடுவோம், எல்லாரும் முழங்கால் படிடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே எல்லாவற்றையும் எனக்கு ஸ்தோத்திரம் செய்கிறதுக்கு என் தேவனே நல்ல கிருபைகளை தாங்கப்பா, மனப்பூர்வமாய் உண்மை ஸ்தோத்திரிக்க கிருபை தாங்க. விசேஷமாக என் தகப்பனே, என் தேவனே, நான் முறுமுறுக்க கூடாது ஆண்டவரே, நான் முறுமுறுக்க கூடாதுப்பா, என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. எந்த காரியம் எனக்கு நன்மையானாலும் தீமையானாலும் எது நடந்தாலும் எனக்கு பின்னாட்களில் நல்லது செய்கிறது தான்ப்பா நீங்கள் செய்கிறீங்க. ஐயோ இதெல்லாம் நடந்து போச்சேன்னு சொல்லி நான் முறுமுறுத்து வேதனைப்படுத்திடாதபடிக்கு என் தேவன் எனக்கு நல்லவர், நல்லது தான் செய்வார் என்று சொல்லி எல்லா சூழ்நிலையிலும் நான் உண்மை ஆண்டவரே, நான் சந்தோஷமாக உண்மை ஸ்தோத்திரிக்க உதவி செய்யுங்க. நான் ஸ்தோத்திர பலியிட்டால் உண்மை மகிமைப்படுத்துறவனாக இருப்பேன் ஆண்டவரே. நீருடைய என்னுடைய பாடுகளில் நீரும் பங்காளியாக இருக்கிறது என்பதை நான் புரியாமல் ஏன் பாடு வரும்போது எனக்கு தானே வேதனைன்னு சொல்லி நான் அநேக நேரங்களில் முறுமுறுத்திருக்கேன்ப்பா. என்னை மன்னிச்சுங்க ஆண்டவரே, என்னை மன்னிச்சுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நான் பாடுபடும் போது நீங்களும் பாடுபடுறீங்கிறது எனக்கு புரியாமல் போச்சு. அதோடு மாத்திரமல்ல, அத்தனை பாடுகளுக்கு மத்தியிலும் நீர் ஆண்டவரே அவைகளை சுமந்தீரே. ஆண்டவரே உன்னை பாடுபடவும் மகிமை அடையும் நீரே. எங்களுக்கு பாடு வந்தால் திரும்ப மகிமை அடைவோம் ஆண்டவரே. நாங்கள் மகிமை அடைய வேண்டியவங்க, ஸ்தோத்திர பலியிட்டு மகிமையை அடைந்து விட கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக, கிருபை தருவீராக ஆண்டவரே என்று சொல்லி மனப்பூர்வமா ஆண்டவரை சொல்லுவோம். ஆண்டவரே இது கட்டாயத்துக்காக நான் ஸ்தோத்திரம் செலுத்த விரும்பல, நான் மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரம் செலுத்துவதற்கு ஒரு நல்ல இருதயம் எனக்கு தான் அர்ப்பணிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுவோம். இப்பொழுது அவர் சாம்சன் ஜெபிப்பார். துதிக்கிற ஆண்டவரே, மைசோத்திற்கு மகிமைப்படுத்துகிறோம். மகா பரிசுத்தம் அன்பின் ஆண்டவரே, கிருபியாய் கொத்து ஆசீர்வதிக்கப்பட்டதான் ஆண்டவரே, இந்த இறைவேளை காய் நன்றி இருதயத்தோடு துதிக்க ராஜா மைசோத்திருக்கிறோம். நம்முடைய திருப்பாத்த முத்த செய்கிறோம். மீண்டும் இந்த நாள் ஆண்டவரே நாங்கள் நம்முடைய சம்பவத்திலே கடந்து வர முடியாய் இப்படி வேதத்து வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும்படி கர்த்தர் தந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீதிமான் தலைப்பினிக்கிறதா எங்களோடு பேசி நன்றி செலுத்துகிறோம். தேவ சித்தத்தை குறித்து ஆண்டவரே தொடர்ந்து எங்களோடு பேசி வருகிற எல்லா கிருபைகளுக்காய் சோத்திரம். இந்த நாள் ஆண்டவரே எல்லாவற்றிலும் சோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறன்னு சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாய் கர்த்தர் ஆண்டவரே எப்படியெல்லாம் நாங்கள் உம்மை துதிக்க வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி எங்களோடு ஆண்டவரே நம்முடைய கர்த்தாவை சோத்திர ஊழியக்காரை கொண்டு நீர் பேசின எல்லா ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். சோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தும்படியான அந்த சோத்திர பலியை எப்போது நாங்கள் நமக்கு செலுத்திவிட, எல்லா சூழ்நிலையும் செலுத்திவிட கர்த்தர் கிருபை தரும்படியாக இந்த வேளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே உம்மை சோத்திருக்கிறப்பா. ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தும்படியாக நீங்கள் தெரிந்து கொண்டீர் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் வேதத்தின் மூலம்
மூலமாய் கற்றுக்கொண்டவே மக்கு சோத்திரப்பா. புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவ நாம மகிமைக்கென்று செய்யுங்கள் சொல்லியிருக்கிறீங்களே தகப்பனே. நாங்கள் புசித்தாலும் குடித்தாலும் ஆண்டவரே எங்கள் நாம மகிமைக்கென்று நாங்கள் செய்துவிட ஆண்டவரே தேவனாய் கர்த்தர் உதவி செய்ய முடியாது சபைக்கிறப்பா. மகிமைப்படுத்த நாங்கள் ஆண்டவரே மனப்பூர்வமாய் இதை செலுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீங்களே தகப்பனே. மக்கு நன்றி ராஜா. சோத்திருக்கிறாங்க மனப்பூர்வமாய் ஆண்டவரே ஸ்தோத்திர பலி செலுத்திவிட கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறப்பா. தாவீது ஆண்டவரே அந்த இக்கட்டான சூழ்நிலை மத்தியிலும் ஆண்டவரே மனப்பூர்வமாய் ஆண்டவரே துதித்தான மகிமைப்படுத்தின கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பொழுது என் வாயிலுக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறபடி தகப்பனே எந்த சூழ்நிலையும் கர்த்தாவை நெருக்கப்படுகிற சூழ்நிலை மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் ஆண்டவரே நிந்தைகள் மத்தியிலும் அவமானப்படுகிற சூழ்நிலை மத்தியிலும் நாங்கள் உண்மையே மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறப்பா. யோபு ஆண்டவரே தனக்கு உண்டான எல்லா ஆசிரியர் இழந்த சூழ்நிலை மத்தியிலும் தன்னுடைய 10 பிள்ளைகள் மரித்தவதான சூழ்நிலை மத்தியிலும் ஆண்டவரே மகிமைப்படுத்தினானே என்று நாங்கள் பார்க்கிறோமே தகப்பனே. அப்படிப்பட்டதான கிருபைகளை அந்த கடைசியில் அதிகமாய் தருமலையாய் இந்த நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரிக்க ஒரு நாளும் ஆண்டவரே நாங்கள் முறுமுறுக்காதபடி கர்த்தர் ஆண்டவரே எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறப்ப. எந்த சூழ்நிலைக்கு ஆண்டவரே நாங்கள் ஒரு நாள் ஆண்டவரே முறுமுறுத்து ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை விட்டு வழி விலகி போகாதபடி என் தேவனாய் கர்த்தர் எல்லாவற்றிலும் என் தேவனாய் கர்த்தர் எல்லாவற்றையும் அனுமதிக்கிற எதற்காக அனுமதிக்க என்பதை நாங்கள் அறிந்து புரிந்து ஆண்டவர் எல்லாவற்றிலும் நாங்கள் ஸ்தோத்திரிக்க மகிமைப்படுத்த தேவனாய் கர்த்தர் உதவி செய்ய முடியாது சபைக்கிறப்பா. ஆண்டவரே நன்றி சொல்ல நன்றி. மறுபடியும் தீர்மானத்தின்படியாய் அழைக்கப்பட்ட தேவனத்தில் அன்பு கூறுவதற்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிற என்பதை நாங்கள் அறிந்து ஆண்டவரே தேவனாய் கர்த்தர் சித்தத்தை புரிந்து ஆண்டவர் எல்லாவற்றையும் நாங்கள் மகிமைப்படுத்த உயர்த்த கர்த்தர் கிருபை தரும்படியாய் இந்த அர்ப்பணிக்கிறோம். கேட்ட ஒவ்வொரு வசனப்படி நடத்துங்க ஆண்டவரே. என் தேவனாய் கர்த்தர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எந்த நாள் வந்தாலும் ஒரு மகிமையிலே சந்திக்க தரிசிக்க கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறப்பா. முற்றிலும் எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. சபையாராய் குடும்பமாய் ஆண்டவருடைய வரிகளை சந்திக்கத்தக்கதான கிருபையை தாருங்க. ஒருவரும் முறுமுறுத்து வரிகளை கைவிட்டுப்பட போகாதபடி கர்த்தர் ஆண்டவரே எல்லா சூழலும் மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் செலுத்தி வரிகளை நாங்கள் சந்திக்க கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறப்பா. சகலவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ள வேதத்தில் அநேக ரகசியங்களை மறைபொருளை கர்த்தர் தாசனை கொண்டு கற்றுத்தாருங்க. கற்றுக்கொண்டு பிரியமா வாழ்ந்துவிட அர்ப்பணித்து கடந்து போக வாழ்க்கையில் அப்பியாசிக்க பிரயோஜனப்படுத்த கர்த்தர் கிருபை தரும்படியா ஜெபிக்கிறப்பா. தாழ்த்த அர்ப்பணை பெரிய காலம் செய்யுங்க. சகலவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. சகல துதிகன மகிமை புகழ்ச்சி அனைத்து வெகு ஜாக்கிரதை ஒருவருக்கே செலுத்துகிறேன். மீட்பரிசுத்தமான இயேசு நாம் ஜெபிக்கிறங்கள் செய்யுள்ள நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் ஆறுதலும் சமாதானமும் என்றும் என்றும் நம்மனவரோடும் உலகிலுள்ள சகல பரிசுத்தங்களோடும் காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.